அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. நாச்சியார் கோயில், கமலாவதி தாயார் கோயில். வந்து 108 திவ்ய தேசங்கள்லையும் ஒன்றாக இருக்கு. சுரங்கம் இருக்கு, மலைக்கோட்டைக்கு போகிறதுக்கான சுரங்கம் இருக்கு. அது செம்மையா இருக்கு, பயங்கர சூப்பரா இருக்கு. அது எந்த மாதிரி? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க vlogs. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. திரும்ப நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டுலாம் இருப்பீங்க. நாங்கள் இடையில கொஞ்சம் கேப் எடுத்து திரும்ப மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம திருச்சியில் அதுவும் லோக்கலில் உறையூர், இங்கே ஸ்ரீரங்கம், இந்த இடத்துல இருக்க சில கோயில்களை பற்றி தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பாட்டில் ஒவ்வொன்றா வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாச்சியார் கோயில், கமலாவதி தாயார் கோயில். அது வந்து உறையூரில் இருக்குது. அது வந்து ரொம்ப பழமையான கோவில். ஸோ அதை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். ஏன்னா அது வந்து 108 திவ்ய தேசங்கள்லேயும் ஒன்றாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம மணி அண்ணன் பின்னாடி தான் நிற்கிறாரு, வந்துட்டார், கூப்பிட்றேன் அண்ணே. ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இந்த சைடு போகிறோம். அதுவும் அது உங்கள் ஏரியா இல்லை? எங்கள் ஏரியா ஏதோ ஏரியா. இல்லை, வெப்பம்லாம் என்ன கையில் எடுத்து இப்போ நான் எதுக்கு பச்சை மண்ணுப்பா நீ. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. எது பிரச்சனை இல்லை, ஓடுறது இல்லையா? நம்மளே அசிங்கப்படுத்திக்கிறோம். அந்த கோயிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கோயில் சூப்பர் கோயில், பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு இந்த தெப்ப திருவிழாலாம் நடத்துவாங்க. சரி சரி. தெப்ப திருவிழா நல்லா இருக்கும். இந்த சாமி வந்து கம்பரசம்பேட்டைக்கு போய் அவங்க போய் ஸ்டே பண்ணிட்டு வருது. இன்னும் நிறைய வரலாறுலாம் இருக்குது. அது பார்த்துட்டு கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பேசுவோம். சரி, அதில் நீங்கள் ஏதோ சுரங்கம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? அந்த சுரங்கம் இருக்குது, மலைக்கோட்டைக்கு போகிறதுக்கான சுரங்கம் இருக்குது. அதையும் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னா, அந்த சுரங்கத்தில் இறங்கிடுவாரு, நம்ம மலைக்கோட்டையில் போய் பிக்கப் பண்ணுவோம். எப்படி குதிக்கிறாருன்னு பாருங்க. அடிச்சிட்டாம பாருங்க, லண்டன்ல இருந்து. அது கேட்டோம். சரி, ஓகே, சரிங்க, பாப்போம். ஸோ மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கமலாவதி நாச்சியார் கோவிலோட தல வரலாறு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னா, முற்கால சோழர்களில் வந்து நந்த சோழன் அப்படிங்கிறவர் வந்து உறையூரை வந்து தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு நாள் வேட்டைக்கு போயிருக்கப்ப அங்கே வந்து தாமரை மலருக்குள்ள வந்து ஒரு குழந்தை இருக்கிறத வந்து பாக்குறாரு. ஸோ அந்த குழந்தையும் தன்னோட குழந்தையா எடுத்து வளர்க்குறாரு. ஸோ தாமரைனா கமலம்னு சொல்லுவாங்க. ஸோ கமலத்துல இருந்து வந்தனால கமலவல்லி அப்படின்னு பெயர் சுட்டி வளர்க்குறாரு. ஸோ அந்த குழந்தை வந்து பருவ வயது அடைந்ததுக்கு அப்புறம் தன்னோட தோழிகளோட வெளியே போறப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, பெருமாள் வந்து மாப்பிள்ளை கோலத்துல வந்து குதிரையில வந்து அழகா வரதை பார்த்து அவர் மேல வந்து காதல் கொண்டுக்கிறாங்க. ஸோ அதனால பெருமாளே நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயம் வந்து மன்னருக்கு தெரிய வந்தது. என்னடா பண்றதுன்னு புரியாம ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காரு. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் இரவு வந்து பெருமாளே வந்து நந்த சோழனுக்கு வந்து கனவுல காட்சி கொடுத்து, இந்த மாதிரி கமலவல்லி தாயார் வந்து மகாலட்சுமி தான், அவங்கள வந்து பூலோகத்துல வந்து குழந்தைய அவதரித்து நீங்க வந்து அவங்கள வளர்க்கும்படி நான் தான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவங்கள, அதாவது கமலவல்லி தாயாரை வந்து மணப்பெண் கோலத்துல வந்து என்னோட கோவிலுக்கு, அதாவது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து அழைத்துட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டோன்னே நந்தச்சோழனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. உடனே அவரு வந்து தன்னோட பெண்ணை வந்து திருமண கோலத்துல அழைத்துட்டு போறாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்க ரங்கநாதர் கோவில்ல வந்து பெருமாள் வந்து திரும்ப காட்சி கொடுத்து கமலவல்லி தாயாரை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பெருமாளே வந்து தனக்கு மருமகனா வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு இந்த கோவில், அதாவது தன்னோட மகளோட நினைவை வந்து கமலவல்லி நாச்சியார் கோவில் அப்படின்னு இந்த கோவிலை வந்து நந்தச்சோழன் வந்து கட்டி முடிக்கிறாரு. ஸோ அப்படி உருவானதுதான் இந்த கமலவல்லி நாச்சியார் கோவில். ஸோ இது வந்து முற்கால சோழர்களால கட்டப்பட்டது. ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்க, இந்த தெப்பக்குளத்துல வந்து சேர்த்தி சேவை, அதாவது நாச்சியாரும் வந்து பெருமாளும் வந்து ஒன்னா சேர்ந்து வர சேர்த்தி சேவை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திருவிழா வந்து இந்த தெப்பக்குளத்துல வந்து நடைபெறும். ஸோ இது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமா இங்க நடக்கும், இங்க உறையூர்ல, இங்க திருச்சியில வந்து லோக்கல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க பாக்குறீங்களா எவ்வளவு அழகா இருக்கு மீன்கள்லாம் அந்த குளத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்கள்லயும் வந்து ஒன்றா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வந்து இப்ப நீங்க பாக்குற அந்த ஒவ்வொரு தூண்லயுமே வந்து நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து இந்த கோவில்ல வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து
இந்த கோவில்ல வந்து பெருமாள் தான் வந்து மூலவராகவும் கமலவல்லி நாச்சியார் வந்து தாயாராகவும் வந்து இங்க காட்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ராமானுஜருக்குன்னு தனி சன்னதி இருக்கு. ஸோ இந்த கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிற்ப வேலைப்பாடுகள் வந்து அங்கே வந்து ஒவ்வொரு தூண்லையும் வந்து, அதாவது நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் கிடையாது, பட் ஆனாலும் வந்து அங்கங்கே ஒவ்வொரு தூண்லையும் வந்து சில சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் இந்த கோவில் என்ன அப்படின்னா, இந்த கோவில்ல வந்து இங்க இருந்து மலைக்கோட்டைக்கு கனெக்ஷன் ஆகிற அளவுக்கு ஒரு சுரங்கப்பாதை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாங்களும் போய் பார்த்தோம். ஆனா இந்த சுரங்கப்பாதை வந்து போற வழியே வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதாவது நிறைய செவுரு வச்சு ஃபுல்லுமே இப்போ அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து மக்கள் யாரும் போகக்கூடாதுன்னு. ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, ஸோ இதுதான் அந்த சுரங்கப்பாதை. ஸோ பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூமாதேவி தாயாரோட இருக்கிற மாதிரி இங்க சிற்பம் ஒன்று இருக்கு. ஸோ இந்த சுரங்கப்பாதை வழியா தான் மலைக்கோட்டைக்கு போறதுக்கான வழி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து ஃபுல்லா அடைச்சு ஒரு சின்ன வழி தான் வந்து இருக்கு, சின்ன துவாரம் தான் இருக்கு. ஸோ ஃபுல்லுமே வந்து மற்றபடி வழி எல்லாத்தையும் செவுரு வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவில் வந்து முற்கால சோழர்களால அதாவது நந்த சோழனால கட்டப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், அப்புறம் பிற்கால சோழர்களால் திருப்பணி செய்யப்பட்டு ஸோ இவ்வளவு சிறப்பும் இவ்வளவு பழமையும் இவ்வளவு பெருமையும் இவ்வளவு ஆச்சரியங்களும் நிறைந்த இவ்வளவு அருமையான தலைவரலாறு கொண்ட இந்த நாச்சியார் கோவிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மக்களே மணி நினைக்கிறதா நான் பின்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த வாய்ஸ் மாறுதே குழம்பிடாதீங்க. ஸோ பார்த்துருப்பீங்க நாச்சியார் கோவில், இங்க இருக்கிற சுரங்கப்பாதை எல்லாமே காமிச்சிருப்போம். ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து, ஏன்னா மணி அண்ணன் வந்து இந்த லோக்கல் இங்கே தான் அவர் இருக்கனால ஸோ அவர் வந்து அந்த தெப்பத்தை பத்திலாம் சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த தெப்பத்தில் என்னென்ன நடக்கும், ஐ மீன் திருவிழா எப்பெல்லாம் நடக்கும்? எனக்கு தெப்ப திருவிழான்னு சொல்லுவாங்க. சாமி வந்து இங்கேருந்து நம்ம கம்பரசம்பேட்டை இருக்குல்ல, இதோட இவங்களோட அங்கே கொண்டு போய் சாமியை ஒரு நாள் அங்கே இருந்துட்டு அவங்க வச்சுருந்துருப்பாங்க, சாமியை ஒரு நாள் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொண்டு வந்து இங்கே கொண்டுட்டு ஒரு 3 நாள் நல்ல விசேஷம் நடக்கும். தெப்பத்தில் ட்ரம்மெல்லாம் போட்டு நாச்சியார் பெருமாளெல்லாம் அதில் வச்சு நல்லா செமையாக இருக்கும், பயங்கர சூப்பராக இருக்கும். தெப்பத்தில் எந்த மாதத்தில் நடக்கும்னு ஆக்சுவலாக அது வந்து மார்ச் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். மார்ச் கிட்ட வரும், அக்யூரேட்டாக தெரியல. பட் சோதிக்காதீங்க. ஆனால் அந்த டைமில் வந்து எங்களுக்கு எக்ஸாம் லீவ் வர டைமில் வரும். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் லீவுங்கிறனால நல்லா இருக்கும். அது அந்த டைம்ல வந்து எக்ஸாமுக்கு ஏதோ லீவ் விடுவாங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்சது வந்து பிஷப் பேப்பர், இங்க நாச்சியார் கோயில் திருவிழா எங்களுக்கு லோக்கல் ஹாலிடே எங்களுக்கு உண்டு. அதனால எங்களுக்கு அந்த கோயில் திருவிழா போது உங்களுக்கு லோக்கல் ஹாலிடே கொடுத்துருவாங்க. லோக்கல் ஹாலிடே எப்படி எங்களுக்கு குட்டிக்கு குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது எப்பயுமே பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தான் வரும். ஆமா, காளியம்மன் குட்டி குடிக்கிறது பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து வியாழக்கிழமை தான் வரும். எங்களுக்கு லோக்கல் ஹாலிடே. அது ஆக்சுவலா நம்ம அதை பிளான் பண்ணோம், இந்த வாட்டி கவர் பண்ணலாம்னு. அது அந்த வீடியோ நாங்க எடுத்து போடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஃபுல்லா வீடியோ எடுக்கலாம், எல்லாருமே எடுக்கலாம். அது கிளியரா ஒரு முரளாளி குடிக்கிறாருல்ல, மரளாளி குடிக்கிறதுல இருந்து எல்லாமே வீடியோ நம்ம கண்டிப்பா எடுப்போம். மக்கள் கேட்டு கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை நம்ம கண்டிப்பா எடுப்போம். சரி, சோ அதான் அந்த சுரங்கப்பாதையும் நீங்க சொன்னது, அந்த இதுல இருந்து அந்த சுரங்கப்பாதை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மலைக்கோட்டை வரைக்கும் போகுது அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு உண்மைன்னு சரியா தெரியல. சின்ன பிள்ளைல சொல்றது தானே, நம்ம கூட்டிட்டு போய் இதுதான் அப்படின்னுவாங்க. நாச்சியார் கோயில், பஞ்சவர்ணசாமி கோயில், வெக்காளியம்மன் கோயில், இங்க கோயில்லாம் இங்க ஜாஸ்தி இல்ல. அது கண்டிப்பா. சரி, அப்படியே அவுட்டரை கொடுத்துருவோமா? நீங்க இப்படி வாங்க, நான் அப்படி வந்துடுறேன். ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க நாச்சியார் கோவில். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சுரங்கப்பாதைன்னா. கண்டிப்பாக வந்து இங்கே சோழ மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுக்காச்சும் ஒரு விஷயத்துக்காக சுரங்கம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மலைக்கோட்டை வரைக்கும் போகுதா அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ வந்து அடைச்சி வச்சிருக்காங்க, நமக்கு தெரில. ஸோ கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ மற்றபடி அது ரொம்ப பழமையான கோவில், சோழர்களால் கட்டப்பட்டது. அண்ட் அந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன், மணிகண்டன் ஃப்ரம் தமிழ் பசங்க விளாக்ஸ்.